Hi friends, welcome to Cricket 360. Roger Binny தான் BCCயோட பிரசிடெண்ட்டாக இருந்தார் லாஸ்ட் 3 இயர்ஸாக. பட் 3 வீக்ஸ் பேக் அவர் வந்து அந்த போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கான காரணம் BCCயில் வந்து 70 இயர்ஸ்க்கு உள்ளார இருக்கிறவங்க மட்டும்தான் போஸ்டிங்கில் இருக்க முடியும். அவருக்கு 70 வயசை தாண்டினதுனால ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்த BCCI பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி மீடியாவில் பெரிய ரூமர்ஸ், கிரிக்கெட்டோட பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் தான் வந்து நெக்ஸ்ட் BCCI பிரசிடென்ட்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது. பட் அந்த பிளேயர் பதறி போய் இல்லை, எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது, நான் நெக்ஸ்ட் BCCI பிரசிடென்ட் இல்லைன்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அந்த பிளேயர் யார், ஏன் முன்னாள் பிளேயருங்கள்லாம் வந்து BCCIயில் வந்து எந்த போஸ்டிங் எடுக்கிறதுக்கும் வந்து தயங்குறாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அந்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லி வந்து போற்றப்படும் வந்து சச்சின் டெண்டுல்கர் தான். ஃபேன்ஸ்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து BCCI பிரசிடென்ட் ஆனால் நமக்கு நல்லது தான், நம்ம கிரிக்கெட்டுக்கு நல்லது தான் சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அவர் இது ரூமர் தான், எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொல்லி வந்து பதறி இருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா BCCIயில் வந்து பொதுவாகவே வந்து பொலிட்டீஷியன்ஸும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனும் தான் வந்து போஸ்டிங்கில் எப்போதுமே இருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் BCCI பிரசிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலியை தவிர ரோஜர் பின்னி வந்து ஒரு மாதிரியான வந்து ஒரு மிட் பிளேயர் தான், ஒரு பெரிய பிளேயர்னு சொல்ல முடியாது. சௌரவ் கங்குலி மட்டும்தான் வந்து ஒரு பெரிய ரெப்யூட்டட் பிளேயராக வந்து BCCI பிரசிடெண்ட்டாக இருந்தார். இந்த 2 பேரை தவிர வேறு யாருமே பெருசாக எந்த ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர்ஸுமே வந்து BCCI பிரசிடெண்ட்டாவோ இல்லை அதில் ஒரு பெரிய போஸ்டிங்லேயோ இருந்தது கிடையாது. கோச்சாக செலக்டர்ஸாக இருந்திருக்காங்க. பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளேயிங் லெவல் கன்சிடர் பண்ணி தான் இருக்க முடியுமோ ஒழிய போஸ்டிங் லெவலில் வந்து வேறு எந்த ஸ்டார் பிளேயர்ஸுமே இருந்ததில்லை. அதுக்கான காரணம் வந்து BCCIயில் வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. ஸ்பெஷலி வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களோட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுறதுங்கிறதுனால தான் எந்த முன்னாள் வீரர்களுமே வந்து BCCIயில் வந்து எந்த போஸ்டிங்கும் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கியே இருக்காங்க. கங்குலி மட்டும்தான் தைரியமாக வந்தார், ஒரு 2-3 வருஷம் இருந்தார். பட் அவருக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் அவரையுமே கடைசியில் அந்த BCCI போஸ்ட்டில் பிரசிடென்ட் போஸ்ட்டில் இருந்து தூக்கிட்டாங்க. கங்குலி ரோஜர் பின்னியை தாண்டி பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் வந்து ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அந்த போஸ்டிங்கில் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம்லாம் இல்லை, 3 to 6 months அந்த BCCI பிரசிடெண்ட்டாக இருந்தார். அது கூட அவர் வந்து வில்லிங்காவோ இல்லை எலெக்டட் பிரசிடெண்ட்டாவோ இருந்ததில்லை. ஐபிஎல்லில் வந்து அந்த ஃபிக்ஸிங் சாகா, அதாவது வந்து அந்த பெட்டிங் சாகாவிலேருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் CSKவோட அந்த இஷ்யூ வந்த போகும்போது வந்து கோர்ட்டே வந்து இன்ட்ரீம் பிரசிடெண்ட்டாக, அப்போ வந்து N. ஸ்ரீனிவாசன் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ கோர்ட் வந்து ஒரு இன்ட்ரீம் பிரசிடெண்ட்டாக வந்து கவாஸ்கர் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 3 பேரை தாண்டி வேறு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதிர் பொலிட்டீஷியன்ஸாவோ இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாவோ தான் BCCI பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் BCCI பிரசிடெண்ட் யாருங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு விடை கிடச்சிருக்கு. மிதுன் மேன்காஸ், இவரும் ஒரு பிளேயர் தான், இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடல, பட் டெல்லி டொமஸ்டிக் லெவலில் விளையாண்ட இந்த பிளேயர் தான் வந்து நெக்ஸ்ட் BCCI பிரசிடென்ட்னு சொல்லப்படுது. BCCI பிரசிடென்ட் போஸ்ட்டை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஃபார்மர் பிளேயர்ஸ் இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இது வந்து பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன் இருந்தால் தான் வந்து அதை சரியாக ரன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.